தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் திருவாடனை தொகுதியில் போட்டியிடுகின்றார். முன்னாள் முதலமைச்சர் திருவாடனை தொகுதியில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்கள் உள்ளன. தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்கள் தோல்வி பயத்தில் தொகுதி மாற முடிவு செய்துள்ளார்கள். அந்த வகையில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் தோல்வி பயத்தில் தொகுதி மாறுகிறார். அவர் யாருமல்ல, ஓ பன்னீர்செல்வம். இவர் 2000 ஆண்டு முதல் போடி தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தொடர்ச்சியாக தேர்வு செய்யப்படுகிறார். இவர் மறவர் சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் போடியில் நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவர்களும் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர்களும் தான் உள்ளனர். மறவர் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வாக்கு மிகவும் குறைவு. அங்கு பிரேமலதா போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் போடி தொகுதியில் கடந்த முறை தங்க தமிழ்ச்செல்வன் இவருக்கு கடும் போட்டியை கொடுத்தார். இந்த முறை போடியில் போட்டியிட்டால் தோல்வி உறுதி என்று கருதப்படுகிறது. ஆகவே திருவாடனை தொகுதிக்கு மாற திட்டமிட்டுள்ளார். திருவாடனை தொகுதியில் மறவர் சமூகத்தினர் அதிகம் உள்ளார்கள். ஆகவே திருவாடனை தொகுதியில் தான் போட்டியிட்டால் வெற்றி உறுதி என நம்புகிறார். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போடி தொகுதியில் போட்டியிட மாட்டார். அவர் திருவாடனை தொகுதியில் போட்டியிட உள்ளதாக OPS வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.